நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன என்னாச்சு? எங்க வாங்க. ஏன் நிறுத்த சொன்ன? வாங்க இறங்குங்க. கல்பனா வாங்கன்றல. ஓ இவ்வளோட இங்க எதுக்கு வண்டி நிறுத்த சொன்ன? இங்கதான் இருக்கு எங்க வீடு. இங்க எங்க இருக்கு உன் வீடு? இப்படியே போலாம், நடந்து போலாம். என்ன விளையாடுறியா? இல்லையே, சீரியஸா தான். நம்ம நடந்து போலாம். நேரம் உன் வீட்டு வாசல்ல போய் நிக்கலாம்ல, எதுக்கு தெருவுல நடந்துக்கிட்டு? கல்யாணம் ஆகி முதல்ல புருஷன் கூட வீட்டுக்கு வரும்போது தெருமுனையில இருந்து நடந்து வரேன்னு வேண்டுதல். இது போட்டுக்கோங்க. வாங்க. கைய புடிங்க. கல்பனா பாட்டி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா இருங்க நல்லா இருங்க. அக்கா, எனக்கு அப்படி ஆச்சரியமா பாக்குற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர்தான் என் ஹஸ்பண்ட். லக்ஷ்மி எனக்கு தெரியும்ல, அந்த கடை முதலாளியோட மூத்த பையன் சுந்தர். ஓ சரி சரி, நல்லா இருமா. நல்லா சூப்பர்ல. ஜெயந்திகா, அன்னைக்கு என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? உனக்குலாம் எங்கடி கல்யாணம் நடக்க போகுது? அப்படியே நடந்தாலும் ஜவுளி கடை வாசல செக்யூரிட்டியா நிக்கிறவன் தான் வருவான்னு சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா? இவர் யார் தெரியுமா? லக்ஷ்மி அண்ட் ஓனரோட பையன். நீ கெட்டிக்காரி கல்பனா. உன் சாமர்த்தியம் இங்க யாருக்கு வரும்? புடிச்சாலும் புடிச்ச பெரிய இடமா தான் புடிச்சிருக்க. என்ன உன் கல்யாணத்துக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் என்னக்கா பண்றது, எல்லாம் திடுதுப்புன்னு நடந்துருச்சு. ஏன் கல்பனா இப்படி கொஞ்சம் தூரம் தான். என்னக்கா பாத்துட்டு பாக்காத மாதிரியே போற? என்ன பத்தி நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க, இப்ப பாத்தீங்களா என் வீட்டுக்காரர? இவர் யார் தெரியுமா? லக்ஷ்மி அண்ட் ஓனரோட பையன். இதுக்குதான்க்கா யாரையும் எப்பவும் சாதாரணமா நினைக்க கூடாது, கம்மியா எடை போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன கல்பனா, நான் எப்போ தமாசுக்கு சொன்னத மனசுல வச்சுட்டு இப்ப பேசுறியம்மா? உன் அழகுக்கும் அறிவுக்கும் நீ ரொம்ப பெரிய இடத்துல தான் வாக்குப்படுவேன்னு நான் அப்பவே நினைச்சேம்மா. நான் நினைச்ச மாதிரியே இப்ப நீ வந்திருக்க. நல்லா இரு. சரிக்கா, வாங்க. கார்த்திக், இங்க பாரு. என்னக்கா அபி, இங்க பாத்தியா? சுந்தர் அங்கிள் என்னோட ஹஸ்பண்ட். இனிமே அவரை அங்கிள் தான் கூப்பிடணும். வாங்க வாங்க. இந்த பசங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அக்கா, எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. இவர்தான் என் புருஷன், இவர்தான் என் புருஷன், லக்ஷ்மி அண்ட் ஓனரோட பையன். வாங்க. அம்மா வாங்க. அம்மா. கல்பனா, அம்மா என்ன இப்படி தகச்சு போய் பாக்குற? இவர் தான் உன் மாப்பிள்ள. வாங்க, எங்க கடை முதலாளியோட மூத்த பையன். பொண்ணு மாப்பிள்ளையும் முத தடவை வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? போய் எடுத்துட்டு வா. தோமா தோ வந்துடுறேம்மா. மாப்பிள்ள தோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் மாப்பிள்ள. கிட்ட வாங்க. ஏய், எங்கடி வந்த? அப்பா. சீ, வாய் மூடு. உன் வாயால நான் அப்பான்னு கூப்பிடாத. உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. பெத்தவங்களுக்கே தெரியாம போய் திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? சார், எல்லாம் எங்க கையை மீறி அவசர அவசரமா நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹலோ, நீ வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் விட்டு புள்ளியா நீ? உன்னெல்லாம் நம்பி கடைக்கு ஒரு பொண்ணை வேலைக்கு அமிச்சா நைட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவளை நாசம் பண்ணிட்டே. கேட்கமா இல்ல உனக்கு? அப்பா போதும், நிறுத்துறீங்களா? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரு, உங்களை ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு மன்னிப்பு கேக்குறாரு. சரிதான் மாப்பிள்ளைன்னு மன்னிச்சுட்டு போகாம என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. லா பாயிண்ட்லாம் பேசுறீங்க. ஏதோ இவரால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஓவரா பேசி அதை நீங்க கெடுத்துருவீங்க போல இருக்கு. ஏமா, உன் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டது உன் புருஷனுக்கு பிடிக்கலையா? என்னமோ பெரிய இவராட்டம் பேசிட்டு இருக்காரு.
அப்பா வச்சுன்னு பாக்குறேன். கல்பனா, ஏன் புருஷனை திட்டி பேசுறதுக்கு இவர் யாரு? அது இதுக்கு மேல இவரை பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டோம், அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. சரிம்மா, நீ கோவப்படாதம்மா. வயசாக உங்க அப்பாக்கு என்ன பேசுறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஏங்க உள்ள போங்க. மாப்ள, அவரு பேசுனது எதையும் நீங்க மனசுல இல்ல வச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க. என்னங்க சும்மா நிக்கிறீங்க? தட்டுல பணம் போடுங்க. எதுக்குமா அதெல்லாம்? பரவாயில்ல. மாப்பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போமா. போங்க வாங்க. என்ன இங்க சினிமா காமிச்சிட்டு இருக்காங்க? போங்க போங்க. சுத்தி பாக்குறதுக்கு இது ஒண்ணு நம்ம வீடு மாதிரி பங்களா இல்ல. இங்க இருந்து பார்த்தாலே போதும், எல்லாம் தெரியும். கல்பனா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் நான் என்ன சொல்லிடி சமாளிப்பேன்? என்ன இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். நாங்க ஓடி வந்து 4 லட்சத்தை போட்டுட்டு உன் கல்யாணத்தை கண்ணார பாத்துட்டு வந்திருப்போம். ஒரே பொண்ணு கல்யாணம் பார்க்க முடியாம பண்ணிட்ட. மா, நான் இருந்த டென்ஷன்ல எனக்கு அதெல்லாம் தோணல. உட்காருங்க. நீ வாமா, உட்காருங்க. வா. அதான் உங்க வீட்டு மகாராணி சொல்லிட்டாங்கல்ல, இங்க இருந்தே பாருங்க. என்னம்மா, என்ன குடிக்கிற? மா, எப்படிம்மா உன் பொண்ணு சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டிட்டேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல ஒரு சங்கடம் இருந்துட்டாமா இருக்கு. என்ன சங்கடம்? அது ஒண்ணும் இல்லம்மா. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ உன்னை மாப்பிள்ளை கிட்ட இழந்துட்டேங்கிறது எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயமா. அதனாலதான் உங்க அப்பா கூட உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஏமா, உன் பொண்ணை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பான நோக்கத்தோட அவர் விரல் நுனி கூட என் மேல பட்டதில்ல, தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவர் எனக்கு எடுத்துட்டாருன்னு நான் சொன்னதெல்லாம் பொய். அன்னைக்கு ஹோட்டல்ல அவர் குடிச்ச வைன்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். மனுஷன் பொழுது விடிற வரைக்கும் நல்லா தூங்குனாரு. தூங்கி எந்திரிச்சதும் அவர் போதையில எனக்கு எடுத்துட்டாருன்னு ஒரு டிராமா பண்ண. வேற வழி இல்லாம அவரும் என்கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. எதுக்காடி இந்த மாதிரி பண்ண? இந்த தாலி என் கழுத்துல தொங்கணுங்கிறதுக்காக தான். அப்போ அவர் உன்னை விரும்பவே இல்லையா? இல்ல, நான் தான் அவரை விரும்பினேன், அவரே என்ன விரும்பல. கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பலனா என்ன, இனிமே அவர் என்ன ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி நினைச்சுக்கிட்டு நீ அசால்ட்டா இருந்துராது கல்பனா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு உன் மேல கோவமும் வெறுப்பும் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இது பாருமா, அவர் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட போறாருமா, அப்புறம் அது என்னால தாங்க முடியாது. இது பாருமா, ஒரு விஷயம் உண்மை. நாங்க கனவுல நினைச்சிருந்தா கூட உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியாது. உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற வாழ்க்கை நீயா உன் சாமர்த்தியத்தினால ஏற்படுத்திக்கிட்டது. இது பாருமா, கழுத்துல தாலி ஏறினதோட அந்த சாமர்த்தியம் நின்ற கூடாது. கடைசி வரைக்கும் நீ சாமர்த்தியமா இருக்கணும், அதான் முக்கியம். மா, அந்த கவலையே உனக்கு வேண்டாம். இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளவு யோசிச்சவனா, இவர் கூட கடைசி வரைக்கும் வாழறதுக்கு எவ்வளவு யோசிப்பேன். அதெல்லாம் உன் பொண்ணு தூள் கலப்பிடுவா. சரிம்மா. சார், உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க. ஐம் சாரி மாப்பிள்ள. சார், என்ன சார் நீங்க போய் அட சொல்லுங்க இன்னும் என்ன சாரு மோருன்னு, இனிமே என்ன மாமானே கூப்பிடுங்க. அது வயசாயிடுச்சா, பிபி வேற, சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடுது. ஒரே பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியலங்கிற ஆதங்கம் வேற.
அந்த கோவத்துல தான் ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. ச்சே, நான் அப்படி எதுவும் மனசுல வச்சுக்கல. உங்க கோவம் நியாயமானதுதான். பொண்ணு பெத்த எல்லாருக்குமே இந்த கோவம் இருக்கத்தான் செய்யும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களை தப்பா நினைக்கவே இல்லை சார். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி, அதான் பாக்குறீங்கல்ல. அதனால அவ என்ன தப்பு பண்ணாலும் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி, நான் பாத்துக்கிறேன் சார். ஆட என்ன இன்னும் சாரு, அதான் சொன்னேன்ல, உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க. சரி மாமா. என்னப்பா என் புருஷன் கூட ராசி ஆயிட்டீங்க போல. உன் கூட தான் ராசி ஆக முடியாது, அதான் அவர் கூட ராசி ஆயிட்டேன். வா வந்து உக்காரு. ஆமா. எங்க ஏய் வாடி. இதோ வந்துட்டேங்க. மா இந்தா மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. முதல்ல பழம் எடுத்து கொடுமா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. இதெல்லாம் சம்பிரதாயம், சாப்பிடணும். இந்தாங்க. இந்தா கல்பனா. மாப்பிள அவளுக்கும் கொஞ்சம் கொடுங்க மாப்பிள, இல்லன்னா சண்டைக்கு வருவா. தப்பிச்சிங்க. சரிம்மா நாங்க கிளம்புறோம். என்னடி இது வந்த உடனே கிளம்புறேங்கிற? 10 நிமிஷம் ரெடி, சாப்பாடு ரெடி பண்ற, சாப்பிட்டு போயிடுங்க. ஐயோ அதுக்குள்ள தப்பிச்சு போயிடுங்க. சும்மா இருங்க. பின்ன என்ன, இப்பதான் நானும் அவரும் ராசியா இருக்கும், அதுக்குள்ள சமைச்சு போட்டு எங்களை பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் இல்லம்மா, அவருக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரோம். அப்படியா? சரி வரேங்க. சரி வரேங்க. பாத்துமா. இந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. அமிர்தா நீயும் சாப்பிடு. அம்மா இந்த பாலையாவது குடி. ப்ளீஸ் மா குடி. வேண்டாம்மா, எதுவுமே சாப்பிடலம்மா, தயவு செஞ்சு குடி. கல்பனா, நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. கொடுத்து வச்சுவ நீ. பால் எனக்கு வேண்டாம். பால் குடிக்கிறது ஒரு சம்பிரதாயங்க. இன்னையில இருந்து சுகதுக்கம் ரெண்டையுமே நாம சமமா பங்கு போட்டுக்கணுங்கிறதுக்காக இந்த டம்ளர்ல இருக்கிற பாதி பாலை நீங்க குடிக்கணும், மீதி பாலை நான் குடிக்கணும். என்னங்க, வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேண்டான்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேதவழி மேடத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தீங்க. ஆனா அது நடக்கல. என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன விரும்பியா என் கழுத்துல தாலி கட்டினீங்க? என் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டு போய் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால
வேற வழி இல்லாம தானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதே இந்த பாலை வேதவள்ளி மேடம் கொடுத்திருந்தா உங்களுக்கு இனிச்சிருக்கும். ஆனா கொடுக்கறது இந்த வேலைக்காரி கல்பனாவாச்சே, அதான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கசக்குது. இப்ப என்ன உனக்கு பாலை குடிக்கணும் அவ்வளவுதானே? இருங்க இருங்க இருங்க, எனக்கு பாதி கொடுக்கணும், எல்லாத்தையும் குடிக்க கூடாது. புடி. என்னங்க இப்போ கவலைப்பட்டு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா இப்போ நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்ல, நானும் அவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருக்க வேண்டியது. பாரு, சும்மா சும்மா இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காத. என்னதான் நிதானமா இல்லாம இருந்திருந்தாலும் உள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல கொஞ்சமாவது ஞாபகங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி எனக்கு தோணல. உண்மையை சொல்லு, சத்தியமா நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேனா? இப்படி சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்றதுக்கு பதிலா அன்னைக்கு என்ன சாக விட்டுருக்கலாம்ல. ஒரேடியா நான் செத்து போயிருப்பேனே, எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? நம்பிக்கை இல்லாத புருஷன் கூட வாழறதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லைங்க. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன் நான். இப்போ எனக்கு தான் ஒரே குழப்பமா இருக்கு. எவ்வளவு யோசிச்சாலும் தெளிவே கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நடந்ததே திரும்ப திரும்ப எதுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்க? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிங்க. ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. எப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அப்போல இருந்தே அந்த மரியாதை காதலா மாறிடுச்சு. இப்போ நான் உங்களால தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கவலை குழப்பம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இது நம்ம உலகம், இங்க நீங்களும் நானும் மட்டும்தான். நான் இருக்கேங்க உங்களுக்கு. எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இனிமே நான் உங்க சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும், உங்க சிரிப்பு சத்தத்தை மட்டும்தான் நான் கேட்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அமிர்தா, என்ன வேணும்? நல்லா இருக்கியா? எங்க மொத்த குடும்பத்தையும் உங்க அண்ணன் நாசம் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க போன் பண்ணி நல்லா இருக்கேன்னு நல்லா விசாரிக்கிறீங்களா? அமிர்தா, நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா இல்ல, என் அக்கா நல்லா இல்ல, இங்க யாருமே நல்லா இல்ல, எல்லாருமே செத்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? போனை கட் பண்ணிட்டு உங்க அண்ணன் கிட்டயும் போய் சொல்லுங்க, அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏய்,
என்னாச்சு அமிர்தா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்ன ஆகணும்? நல்லவர் மாதிரி நடிச்சு நடிச்சு உங்க அண்ணன் தான் எங்க கழுத்தை அறுத்துட்டாரு. இப்போ எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதை விட வேற என்ன ஆகணும் எங்களுக்கு? ஏய், என்ன சொல்ற அமிர்தா? அங்கிளுக்கு என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்.